ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கஸ்டமர் சப்ளையோட அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல இருந்தே நம்ம பில்ஸ் எப்படி செட்டில்மெண்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் சப்ளையோட அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல இருந்தே பேமெண்ட் ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போஸ்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நான் டே புக்ல பார்த்தீங்கன்னா சில என்ட்ரிஸ்லாம் வச்சிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஸோ இதெல்லாம் வச்சிருப்பேன். சில பில் பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் ரெசிப்ட் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிப்பேன். சில பில் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு பெண்டிங் இருக்கும். ஸோ அந்த பெண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா லெஜர். ஸோ இது லெஜர் வைஸாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள பெண்டிங் எவ்வளோ பில்ஸ் இருக்குங்கிறத நான் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அஜய் மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு ஒரு கஸ்டமர். ஸோ இதை என்டர் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பில்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெண்டிங்ல நிற்குது. ஸோ இந்த மூணு சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் வந்து எனக்கு வந்து வராமல் இருக்கு. ஸோ இதுக்கு வராமல் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இதுக்கு இந்த பெண்டிங்ல இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிசிப்ட்ன்றது நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு செட்டில் ஆயிடுச்சு, பில் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னா ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ரிசிப்ட்ன்றது வைக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸ்பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே செட்டில் பில்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வவுச்சர் டேட்ன்றது நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுறேன்னா 8/5/25 கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் வச்ச டிஃபால்ட் இருக்க கேஷ், அதை பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் கிரெடிட் வச்சுன்னா அந்த பேங்க் லெஜர் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம பேங்க் மூலியமா வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிக்கலாம். ஸோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ அமௌண்ட் ரிசீவ்டு ஸோ நம்ம நம்ம பண்ணோம்னா நரேஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்து என்டர் பண்ணிட்டோம்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டேரெக்டாக நமக்கு என்ன ஆயிரும்னா ரிசிப்ட் வவுச்சருக்குள்ள போயிடும். ஜஸ்ட் என்டர் பண்ணி நமக்கு ஸோ இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். டிரான்சாக்ஷன் டைப் என்னவோ அது கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணி நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா அந்த பெண்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசிப்ட் போயிட்டு நமக்கு சேவ் ஆயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிங்கிள் மெத்தடாக பண்ணேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் எல்லா பில்லும் நமக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா சரி எல்லா பில்லும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 1,18,408 நமக்கு பெண்டிங் அமௌண்ட். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செட்டில் பில்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். ஜஸ்ட் டேட் மட்டும் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பேங்கா இல்லை கேஷான்றது கொடுத்துட்டு ஸோ இங்கே நரேஷன் அமௌண்ட் ரிசீவ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக ரிசிப்ட்ல போயிடும். ஜஸ்ட் என்டர் பண்ணி ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கிற பில்ஸ் எல்லாமே நமக்கு என்ன இருக்குன்னா ஸோ இங்கே கிளியராக இருக்கு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ நமக்கு வந்து சப்ளையர் இருப்பாங்க. ஸோ அந்த சப்ளையருக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறோம்னா ஸோ அதுவுமே ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு ஸோ நம்ம அதை செட்டில் பண்ணோம்னா இங்கேருந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு செட்டில் பில்ஸ் கொடுத்துட்டு ஸோ டேட் கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் பேங்க்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்துட்டீங்கன்னா அமௌண்ட் பெய்டு ஸோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். நரேஷனில் என்டர் பண்ணிட்டோம்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணணும் பேமெண்ட்ல போயிடும், எகென்ஸ்ட் அஃபென்ஸ்ல போயிடும். ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டைப் எல்லாமே கொடுத்து செலக்ட் பண்ணி நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணினா நமக்கு என்ன ஆகும்னா இந்த பெண்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பெண்டில் இருக்கிற பில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.